வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் இடை பருவத் தேர்வு நவம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் டோட்டல் மார்க் வந்து 50 மார்க். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரோடைய கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க், 5 மார்க் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குறைதீர்ப்பு குறிப்பு வரைக, ஜிஎஸ்டி வரி என்றால் என்ன, அதே மாதிரி வியூசிஏ விரிவாக்கம் தருக, புதிய பொருளாதார கொள்கையின் கிளைகள் எழுதுக, சரக்கு என்றால் என்ன, காசோலை என்றால் என்ன, தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. அடுத்து எவையும் 5ற்கு மட்டும் இடையிலே 5x3 15. இதில் மாநில ஆணையத்தின் உறுப்பினர் யார், அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை, உலகமயமாக்கல் ஏதேனும் 3 தாக்கங்களை எழுதுக, தற்போதைய இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன, மாற்றுமுறை உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக, 2 வகை கீறல்களின் வரைபடத்தை வரைக, தொழில் முனைவோர் தோற்றுவிக்கும் பணிகளை கூற, தேசிய ஆணையத்தின் ஒட்டுமொத்த பணிகளை விரிவாக விளக்குக, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரி, வியாபாரத்தின் பரந்த சூழலின் பங்கு பற்றி விவரி, காசோலை மற்றும் மாற்று சீட்டினை வேறுபடுத்துக, எல்பிஜியின் சிறப்பம்சங்களை விளக்குக, நிபந்தனை மற்றும் நம்பக உறுதிகளை வேறுபடுத்துக. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். அடுத்தடுத்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணால் அந்த அப்டேட்லாம் வரணும். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.